ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தி டிஷ், ஒரு பாரம்பரியமான உணவுன்னு கூட சொல்லலாம், கம்பங்கூழ். ஏன்னா நம்ம கிச்சனில் இருந்து அந்த சிறுதானியங்களே மறைஞ்சிருச்சு. கம்பு, கேழ்வரகு, ராகி இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்ம ஊர் பாரம்பரியமான ஒரு டிஷ் அப்படின்னா இந்த கம்பு கூழ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் நம்ம இந்த காஃபி டீலாம் குடித்ததே இல்லை. இதுதான் மார்னிங் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம், அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ இந்த ஃபெர்மெண்டட் டிஷ் அதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இதில் இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, அதாவது எப்படி குக் பண்ணுறோம், அதை எவ்வளோ அழகாக ஃபெர்மெண்ட் பண்ணி அதில் என்ன ஆட் பண்ணி ஒரு பஞ்சியான டேஸ்ட், ஏன்னா கூல்னு நம்ம நினைக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதை ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஷ்ஷாக அது கூட ஒரு மாங்காய் ஊறுகாய் கரெக்டாக பண்ணி கொடுத்தா அதோட சுவையே தனி. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி இதயம் வழங்கும் கம்பங்கூழ் வித் மாங்காய் ஊறுகாய். இந்த கம்பங்கூழ் டோட்டலாக வந்து 3 ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். பட் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அந்த கம்பு மாவு, அதாவது கம்பாக இருந்தால் நம்ம அரைக்க முடியும், இல்லை கம்பை மாவாக இன்றைக்கி கிடைக்கிது, ரொம்ப ரெடிமேடாக ஈஸியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அழகாக குக் பண்ணணும். கரெக்டாக அதை குக் பண்ணிவிட்டு அது ஆறணுன்னு அதை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் பண்ணுறோம். அது ஸ்டேஜ் 2. அதுக்கப்புறம் அது எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அதில் என்ன ஆட் பண்ணி எந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதோட மாங்காய் ஊறுகாய், அதை ஒரு ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்பு மாவு, இதான் இப்போ நம்ம கம்பு மாவை எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெடிமேடாக இப்போ ஈஸியாக கிடைக்குது எல்லா இடத்துலையும். ஸோ இதை வந்து நல்ல லம்ஸ் இல்லாமல் நல்லா ஊற்றி விட்டுட்டு இதை இப்போது இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கம்பு மாவு கிடைக்குது. ஸோ இதை இப்போது தண்ணியில் கரைச்சி இதை குக் பண்ணுறோம். என்ன காரணம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து இதை வந்து நம்ம அரிசி மாவு மாதிரி குக் பண்ணலாம், அதாவது ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் போடலாம். இப்போ இந்த கம்பு மாவு வந்து யூஸ்வலாக அந்த நைஸாக கிடைக்கிறதுனால லம்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது இந்த உருண்டையாக நம்ம கட்டி பிடிச்சிரும், அது உள்ளே கரையாமல் இருக்கும். அதனால் பெஸ்ட்டு வந்து அதை அழகாக ஈவனாக குக் பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி வாட்டரில் ஆட் பண்ணி அதை நம்ம குக் பண்ண போகிறோம். குக் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி அது ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற போகிறோம். வாங்க அந்த குக்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்பு மாவை கரைச்சி ரெடி பண்ணிக்குவோம். நம்ம ஸோ இந்த கம்பு மாவு எடுத்துகிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் ஒரு விஸ்குலேயோ ஒரு ஃபோர்க்குலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது ஸோ இப்போ இந்த கம்பு மாவை தண்ணி ஊற்றி பர்ஃபெக்டாக நம்ம கரைச்சி வச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பேனில் நம்ம ஒரு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து நல்லா அது சூடாகி கொதித்து வரப்போ இதை ஆட் பண்ணி இதை வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இப்போ ரெடி. இதை வச்சு நம்ம இப்போ குக் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, லைட்டாக. ஏன்னா நம்ம இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிறது அந்த சூட்டில் பத்தோன்னு அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் இது சூடானோன்னே நம்ம இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிற மிக்சர் இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி அதை கொஞ்சம் டைட்டாக வரைக்கும் எடுத்து நம்ம எடுக்க போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி குக் பண்ணுறோன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற தண்ணி நல்லா சூடாகி ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துருக்கிற மிக்ஸை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலக்கி, ஏன்னா சில சமயம் அந்த மாவு நம்ம செட்டில் ஆயிரும். ஸோ இப்போ இதில் ஊற்றவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிண்டிகிட்டு இருக்கிறப்ப நல்ல ஒரு டைட் ஆகிட்டு வரும். ஸோ அந்த நம்ம ஆட் பண்ண தண்ணி ஆல்மோஸ்ட் அந்த மாவை குக் பண்ணி ஒரு நல்ல டைட் ஆகிறப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். எப்பொழுதுமே இந்த கம்பு ராகி இதில் ஒரு யுனிக் இது பார்த்திங்கன்னா மைதாலெல்லாம் ஒரு 50-60% தான் தண்ணி எடுத்துக்கும். பட் இந்த கம்பு, சோளம், இந்த மாதிரி ராகி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:1 அளவுக்கு தண்ணி குடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபைபர் நிறைய இருக்குது அப்படின்றது அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு மாவு கூட.
ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு குக்காய் ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த இருக்கிற ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பியூட்டிஃபுல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல குக்காகி ஒரு களி மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இல்லை பாத்திரத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஈவினிங் ப்ராசஸ் பண்ணுங்கள். இது ஆறுனோன்னே இதில் பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுருங்க ஓவர் நைட்டு. இது மார்னிங் ஒரு மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் இந்த கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அந்த தண்ணி நல்ல மிக்ஸ் ஆகி மார்னிங் ஒரு 10-12 மணி நேரத்தில் நல்ல ஃபெர்மெண்ட் ஆகி நுரைச்சி மேலே இருக்கும். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு அந்த ஒரு நியூட்ரிஷன், அந்த ஒரு ப்ரோபயாட்டிக்ஸ், அதாவது சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் நல்ல பாக்டீரியல் இது வந்து நல்லதாக. இந்த தண்ணி வந்து அவ்வளோக்கு ஒரு ஹெல்த்தியானது. அதாவது நம்ம வந்து நீராகாரம் சொல்கிறோம் ரைஸ்லேருந்து, அதே மாதிரி இந்த கம்பங்களிலிருந்து இதை நம்ம தண்ணி ஊற்றி கூலாக நம்ம மாற்றுறோம். இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆகி தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம் அது. ஸோ இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச அந்த கம்பு அது வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆகி இப்போ நான் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகி அந்த ஒரு ஃப்ளேவர் அதே தனியாக இருக்கும் இதில். ஸோ இப்போ இந்த லம்ஸ் எல்லாம் எடுத்து கட்டியாக இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே அந்த கட்டியாக இருந்தனால அதை நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அது ஏற்கனவே இருந்த தண்ணி அதோட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதில் மற்ற விஷயங்களை நம்ம சேர்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை கப்புலேருந்து 3/4 கப்பு தயிர். இந்த தயிர் என்ன பண்ணுறேன் நல்லா அடிச்சுக்குங்க ஒரு ஃபோர்க்கில். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஜஸ்ட் அந்த குக்கிங் ப்ராசஸ் மட்டும்தான். ஈவினிங் பண்ணி வச்சிட்டோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் அது ரொம்ப முக்கியமாக வெறும் வயிற்றில் நம்ம இதை சாப்பிட்றப்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பொடிசாக வெட்டி வச்ச ஒரு 2 ஸ்பூன் சின்ன வெங்காயம், அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நல்ல பொடியாக வெட்டி வச்ச இஞ்சி ஒரு 3/4 டீஸ்பூன், அதே மாதிரி கருவேப்பிலை ஒரு 1.5 டீஸ்பூன் போடுங்க, நல்ல பொடியாக வெட்டி ஸ்ட்ரெட் பண்ணது. இப்போ இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம குக் பண்ணுறப்பே உப்பு போட்டுட்டோம். ஸோ ஃபர்தராக நீங்கள் வேணுனாலும் டேஸ்ட் பார்த்து உப்பு இந்த டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபெர்மெண்டட் டிஷ். இதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்து குயிக்காக ஒரு கட் மேங்கோ, அதாவது ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது வந்து ரொம்ப சிம்பிளாக, பட் அதே நேரத்தில் அந்த பச்சையாக அது எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு மிளகா பொடியோட பச்சை வாசம்லாம் இல்லாமல் எப்படி அழகாக குக் பண்ணி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு அது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ இதை குடிக்கிறப்போ அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிட்டா பர்ஃபெக்டாக ஒரு பஞ்சி டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கூல் ரெடி. ஸோ இப்போ வாங்க குயிக்காக மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான மாங்காய் ஊறுகாய் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். ஜஸ்ட் ஒரு பேன் எடுத்துங்க. மாங்காய் வந்து இந்த மாதிரி அழகாக பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நிறைய எஸ்பெஷலி இந்த சீசனில் நல்ல ஒரு ஃப்ளேவரான மாங்காய் கிடைக்கும். ஸோ கிளிமூக்கு மாங்காய் தான் வச்சுருக்கேன். ஸோ எந்த மாங்காய் கிடைக்குதோ அதை அழகாக வெட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது கொஞ்சம் இந்த தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் எடுத்துங்க. ஸோ இப்போ இது நம்ம எடுத்த ஆயில் கொஞ்சம் சூடாகி வரப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. ஸோ அந்த கடுகு நமக்கு கரெக்டாக பொரிஞ்சு வரப்போ அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு உப்பு, ஸோ அது ஐடியா என்னென்னா இந்த மிளகாய் தூள் வந்து நம்ம போடுறது இந்த பச்சை வாசனை இல்லாமல் ஓரளவு குக் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் போட்டுருங்க. உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமு. ஜஸ்ட் ஒரு வாட்டி டாஸ் பண்ணால் போதும்.
ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு மாங்காய் ஊறுகாய் நம்ம கம்பு கூழுக்கு அக்கம்பனிமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஈஸியான ஒரு கம்பு கூழ், இல்லை அதோட ஒரு மாங்காவும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணுறது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த கம்பு வந்து அரைச்சி அதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. பட் இன்றைக்கி ஒரு மாவாக ஈஸியாக கிடைக்கிறதுனால ஒரு ஸ்டேஜை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஈஸி ப்ராசஸ் தான், எல்லா ஷாப்லேயுமே கிடைக்குது. அதாவது ஒரு ஆர்கானிக் ஷாப்போ இல்லை நார்மல் ஒரு க்ரோசரி ஷாப்லேயோ கிடைக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபெர்மெண்டட் டிஷ்ஷில் ரொம்ப அதிகமாக ஒரு ப்ரோபயாட்டிக் இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த கம்பு கூழ். ஏன்னா முதல் நாள் குக் பண்ணி தண்ணி ஊற்றி ஃபெர்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே சாப்பிட்றோம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த சம்மரில் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு டெஃபினட்டாக ஒரு சம்மர் ஸ்பெஷல் தான். எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.